So hi friends, welcome to Variety Track. நம்ம வந்து பாத்தீங்கன்னா GE8152ல Engineering Graphicsல Unit 2ல 30 important MCQs மட்டும் பார்க்க போறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் MCQs அந்த யூனிட்டில் இருக்கிற மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் MCQஸ்லாம் நான் இதில் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு இதை வச்சுட்டு நீங்கள் மற்ற MCQஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், பாலிஹெட்ரன் அண்டு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்கேன். பாலிஹெட்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்குலர் ப்ரிசம் எப்படி வரையலான்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்றத வரைஞ்சி காமிச்சா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 அண்ட் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னாடி இருக்கும் அது 2, கீழே 1 இருக்கும் 3, அண்ட் இது 4, அண்ட் இங்கே இருக்கிறது 5. மொத்தமாக 5 ஃபேஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக இதை நான் வந்து இது கூட மெர்ஜ் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட இது மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ரெண்டாவது டெட்ராஹெட்ரன், நான் உங்களுக்கு டெட்ராஹெட்ரன் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இது இப்படி இருக்கும், அண்ட் இது இப்படி, அண்ட் இது இப்படி. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி, இது இந்த மாதிரி, இது இந்த மாதிரி. இது வந்து டெட்ராஹெட்ரனுடைய டாப் வியூவாக இருக்கும். ஸோ இதில் எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1, 2 அண்ட் இது 3ஆக இருக்கும். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு ஃபேஸ் இது கூட பின்னாடி இருக்கும், அது வந்து 4th ஃபேஸாக இருக்கும். ஸோ மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குது. ஸோ டெட்ராஹெட்ரனை 4 கூட நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆக்டாஹெட்ரன், இது வரைகிறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் அண்டு இந்த மாதிரி ஒரு லைன் அண்ட் இந்த மாதிரி ஒரு லைன் அண்ட் இது கூட ஜாயின் பண்ணும். அண்டு நெக்ஸ்ட்டு இதை டைரெக்டாக எடுத்தோம்னா இது இங்கே, இது இங்கே, அண்ட் இது இங்கே, ரைட்டா. ஸோ இப்போ இதில் மொத்தம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேஸ் இருக்குது பாருங்களா. இது 1, இதுக்கு பின்னாடி இதே மாதிரி இருக்கும் 2, இங்கே ஒன்று இருக்குது 3, அதுக்கு பின்னாடி இங்கே ஒன்று இருக்குது 4. ஸோ இதே மாதிரி 4 கீழே இருக்கும் 5, இதுக்கு பின்னாடி இருக்கிறது 6, அண்ட் இங்கே ஒன்று இருக்கிறது 7, அண்ட் இங்கே ஒன்று இருக்கிறது 8. மொத்தமாக 8 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஆக்டாஹெட்ரனுக்கு 8 மெர்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது கியூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடலாம், இப்படி இருக்கும். ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கியூபில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 அண்ட் இது 2 கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது 3 அண்டு 4, இந்தாண்ட கீழே இருக்கிறது 4, 5 அண்ட் இந்தாண்ட சைடு இருக்குது 6. லைக் நம்ம ரூம் மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டைரெக்டாக இது கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து 2, செகண்ட் ஒன்று வந்து 3, தேர்ட் ஒன்றுக்கு 4 அண்டு ஃபோர்த் ஒன்றுக்கு 1. ஸோ பி தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். இதை நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் திஸ் இஸ் மை செகண்ட் கொஸ்டின். A minimum number of orthographic view represent to present a solid on a flat surface. So எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்த்தோகிராஃபிக் வியூ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ரஃபாக இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இதில் இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் இந்தாண்ட இருக்கிறது நம்மளுடைய பிக்சர் பிளேன்னு சொல்லுவோம், பிபின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு வியூ நம்ம வரைகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் நம்ம வரையணும் அப்படின்னா, இதில் நம்ம ஒரு கியூப் ஏதோ ஒரு சாலிட் மாடல் வரையணும் அப்படின்னா இதில் எங்கெங்கெல்லாம் பார்த்தா நமக்கு ஃபுல் வியூவையும் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோடைய ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கணும், அடுத்தது இதோடைய டாப் வியூவில் பார்க்கணும், அடுத்தது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூவில் ஏதாவது ஒரு வியூவில் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம இது சாலிடான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ மொத்தம் நமக்கு 3 டைரக்ஷன் 3 வியூவில் நம்ம பார்க்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தேர்ட் கொஸ்டின்.
கொஸ்டின் நம்பர் 3 ரைட்டா. இது நம்மளுடைய தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, a pentagon is placed perpendicular to the two horizontal plane. ஹரிசாண்டல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஒன்றை விட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிளேன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கோ அந்த வியூ, அதை பார்க்குற வியூ, அந்த பிளேனை பார்க்குற வியூ வந்து லைனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க அதை தான் சொல்ல வராங்க. அண்ட் இன்க்ளைன் டு த ப்ரொஃபைல் பிளேன். ப்ரொஃபைல் பிளேன்ன்றது பிக்சர் பிளேன், அதாவது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குற பிளேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது இதில் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேனை நான் திரும்ப வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். இதை இப்படி வரைஞ்சிடலாம் அண்ட் இதை இப்படி வரைஞ்சிடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம ப்ரொஃபைல் பிளேன்னு சொல்லுவோம், ப்ரொஃபைல் பிளேன் சொல்லுவோம். ஏ பென்டகன் இஸ் பிளேஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பென்டகன் பிளேஸ் ஆகிருக்கு. தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பென்டகன் இங்கே இருக்குது. இது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஹரிசாண்டல் பிளேன். இங்கே இருக்கிற ஹெச்பி, இது ஹெச்பி அண்ட் இது நம்மளுடைய விபி. இது ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது இந்த பிளேன். ஸோ அப்போது டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது என்னவா தெரியும், ஒரு லைனாக தான் நமக்கு தெரியும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு லைனாக தான் தெரியும். எந்த பிளேன் வந்து எந்த ஹரிசாண்டல் பிளேனோ இல்லை வெர்டிகல் பிளேன், எந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கோ அந்த வியூ நமக்கு பார்க்கும்போது லைனாக தான் தெரியும். இப்போ இதே இந்த பிளேன் வந்து பெர்பெண்டிகுலர் டு விபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரண்ட் வியூ நமக்கு லைனாக தெரியும். இதே இந்த பிளேன் பெர்பெண்டிகுலர் டு ப்ரொஃபைல் பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ ஆர் ரைட் ஹேண்ட் சைட் வியூ நமக்கு லைனாக தெரியும். ஏன்னா பிளேன்ஸில் ஒரு வியூ வந்து கரெக்டாக அதோடைய ட்ரூ ஷேப் தெரியும், இன்னொரு வியூ வந்து எப்படி தெரியும், லைனாக தான் தெரியும் ரைட்டா. ஸோ அந்த லைன் வந்து எதை பொறுத்து நம்ம போடலாம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு கொடுத்தா நமக்கு லைனாக தெரியும். இதுவே இந்த பென்டகன் பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளேன் கொடுத்துருந்தா அதோடைய ட்ரூ ஷேப், பென்டகன்னா பென்டகன் அந்த வியூவில் தெரியும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே பென்டகன் இப்படி இருக்குது. இதோடைய டாப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா தெரியும், லைனாக தெரியும். இதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லைனை பூரா எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்டகனாக தெரியும். இதுதான் இதோடைய ஃப்ரண்ட் வியூவாக இருக்கும். ஸோ இதோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ ரைட் ஹேண்ட் சைட் வியூலாம் எப்படி தெரியுன்றதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. எனக்கு எது வந்து உண்மைன்னு கேட்குறாங்க, ஃப்ரண்ட் வியூ லைன், டாப் வியூ பென்டகன். இது கிடையாது, ஏன்னா நமக்கு டாப் வியூ இங்கே என்னவா இருக்குது, லைனாக இருக்குது. ஃப்ரண்ட் வியூ பென்டகன், டாப் வியூ லைன். ஸோ இது கரெக்டு. ஃப்ரண்ட் வியூ லைன், டாப் வியூ லைன் இதுவும் தப்பு, ரெண்டுமே லைனாக தெரியாது பிளேன் வியூவில். டாப் வியூ லைன், சைட் வியூ லைன் இதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா பென்டகனாக தெரியுது அண்ட் டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா லைனாக தெரியுது. ஸோ நம்மளோட கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார் தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வில் மூவ் டு ஃபோர்த் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4. If a plane is perpendicular to a vertical and inclined to the horizontal plane which with 30 degree, then the vertical trace makes dash degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If a plane is perpendicular to a vertical and inclined to the horizontal plane, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெர்பெண்டிகுலர் இருந்தால் அந்த சைடு பார்க்குற பிளேன் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், லைனாக தெரியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளேன் சொல்லியிருக்காங்க, அது வந்து ஸ்கொயராக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பிளேன் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த பிளேன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த ஸ்கொயர் வந்து இருக்குது. இப்போது எ பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் த வெர்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல்னா என்னது, வெர்டிக்கல்னா விபி வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இதுலேருந்து பார்க்குறதுக்கு இது எப்படியா இருக்கும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது, இங்கேருந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இது லைனாக இருக்கும். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது என்னவாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக இருக்கும் ரைட்டாக. டாப் வியூலேருந்து பார்க்கறதுக்கு இது ஸ்கொயராக தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹரிசாண்டல் பிளேன் 30 டிகிரியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆகுது. ஹரிசாண்டல் பிளேன் 30 டிகிரியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா இது இப்படி இன்க்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இன்க்ளினேஷன் நமக்கு எங்கே தெரியும், ஹெச்பியில், அதாவது ஹெச்பியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா அந்த இன்க்ளினேஷன் நமக்கு எங்கே தெரியும், விபியில் தெரியும். ஸோ அப்போ இதை நம்ம போடணும் அப்படின்னா எக்ஸ்ஒய் லைனில் இது எக்ஸு, இது ஒய்யு, இது விபி, இது ஹெச்பி, இது விபி, இது ஹெச்பி. ஸோ இப்போது இது என்ன ஆகுது, இங்கேருந்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது ஸ்கொயர்னால் ஸ்கொயர் மாதிரி தெரியுது. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இது என்னவா தெரியுது, லைனாக தெரியுது. இதுக்கப்புறம் இது எப்படி இன்க்ளைண்ட் ஆகுது, எவ்வளோ டிகிரி, 30 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகுது. இதோடைய வெர்டிக்கல் ட்ரூ
அதாவது 30 டிகிரி. தென் த வெர்டிக்கல் ட்ரேஸ் மேக்ஸ், ட்ரேஸ்னா இதை பார்க்கும்போது இது எங்கே ட்ரேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் வந்து எங்கே ட்ரேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த 30 டிகிரியில் தான் நமக்கு இங்கே கீழே ட்ரேஸ் ஆகும். ஸோ இப்போ இதோட கரெக்டான ஆன்சர் 30 டிகிரி தான். ஏன்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரியில் தானே கீழே ட்ரேஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத இதில் கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் நம்பர் 4க்கு 30 டிகிரி தான் கரெக்டான ஆன்சர். மூவ் டு கொஸ்டின் நம்பர் 5, ரைட். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 5க்கு போகலாம். A circle is placed perpendicular to the vertical plane and inclined to the horizontal plane. Which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திரும்பியும் ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நம்ம வரையலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பிளேன் பெர்பெண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன். வெர்டிக்கல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா சர்க்கிள் எப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா. சர்க்கிள் இப்படி இருந்துச்சுன்னா இந்த லைன் வந்து நமக்கு எங்கே தெரியும், விபியில் தெரியும். பெர்பெண்டிகுலர் எங்கேயோ அந்த போர்ஷன் வந்து அந்த வியூ வந்து நமக்கு லைனாக தெரியும். ஸோ இப்போ இது விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இது விபி, இது ஹெச்பி. ஸோ அப்போது விபிக்கு பெர்பெண்டிகுலர் இருந்தால் அது என்ன வியூ, ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்கு லைனாக தெரியும். டாப் வியூ பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தெரியும், இங்கேருந்து இது சர்க்கிளாக தெரியும். டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு சர்க்கிளாக தெரியும், ரைட்டா. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் இன்க்ளைன்ட். இப்போ இது இப்படி இன்க்ளைன்ட் ஆகுது, இந்த சர்க்கிள் வந்து இப்படி இன்க்ளைன்ட் ஆகுது. inclined to horizontal. which of the following is true. horizontal plane பொறுத்து இப்படி இது inclined ஆகுது. அப்படி inclined ஆச்சுன்னா எது true அப்படின்னு கேக்குறாங்க. இந்த inclination நமக்கு எங்க தெரியும், இந்த inclination நமக்கு VPல தான் தெரியும், HPயை பொறுத்து inclined ஆச்சுன்னா. ஸோ இதை நம்ம எப்படி வரையலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சர்க்கிள் டாப் வியூவில் வரையலாம். அண்ட் இதோடைய ஃப்ரண்ட் வியூ நமக்கு என்னவா தெரியும், லைனாக தெரியும். இது விபி, இது ஹெச்பி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால. அடுத்தது இது ஹெச்பியை பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகும், அதான் சொல்கிறாங்க. ஹரிசாண்டல் பிளேன் ஹெச்பியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா அது எனக்கு விபியில் தெரியும், ஏதோ ஒரு ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆகுது. இதை டைரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஆனால் அந்த சர்க்கிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது எலிப்ஸ் மாதிரி தெரியும். ஏன்னா சர்க்கிளை லைட்டாக டில்ட் பண்ணால் அது எலிப்ஸ் மாதிரி தெரியும். அப்போ இதில் எது பார்க்கலாம், டாப் வியூலேருந்து பார்க்கும்போது எலிப்ஸ் மாதிரி தெரியுது, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது லைன் மாதிரி தெரியுது. ஃப்ரண்ட் வியூ லைன், டாப் வியூ சர்க்கிள் தப்பு. ஃப்ரண்ட் வியூ சர்க்கிள், டாப் வியூ சர்க்கிள் தப்பு. ஃப்ரண்ட் வியூ லைன், டாப் வியூ லைன் தப்பு. ஃப்ரண்ட் வியூ எலிப்ஸ், சைடு வியூ எலிப்ஸ். ஸோ இதில் சைடு வியூ எப்படி தெரியும், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ இங்கே இது சர்க்கிள் மாதிரி இப்படி இருக்குமா. ஸோ அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்னவா தெரியும், இப்படி சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். சைடு வியூ அது சர்க்கிள் இல்லை, எலிப்ஸ் மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது இப்படி இன்க்ளைண்டாக இருக்குல்ல, இப்படி இந்த இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு எலிப்ஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ டாப் வியூ எலிப்ஸ், சைடு வியூ எலிப்ஸ், இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியும், லைனாக தெரியும். ஃப்ரண்ட் வியூ நமக்கு லைனாக தெரியும். இதுலேருந்து நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற இந்த பிவி ப்ரொஃபைல் பிளேனில் இருக்கிறது அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ, அதுவும் நமக்கு எலிப்ஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 6th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. 6th கொஸ்டின் போகலாம். A square is placed perpendicular to a vertical plane and inclined to the horizontal plane. Which of the following is true? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நான் வந்து ஒரு பிளேன் போட்டு தான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். ஸோ இது விபி அண்ட் இது ஹெச்பின்னு போட்டுடலாம். இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது ஹரிசாண்டல் பிளேன். இப்போ ஒரு ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். ஆனால் அந்த ஸ்கொயர் இஸ் பிளேஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன். வெர்டிக்கல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா அப்போ அந்த ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா இது என்ன தெரியும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது லைனாக தெரியும், டாப் வியூலேருந்து பார்க்கும்போது என்னவா தெரியும், ஸ்கொயராக தெரியும். இப்படி ஸ்கொயராக தெரியும். இப்போது இது என்னது, இன்க்ளைண்ட் டு த ஹரிசாண்டல் பிளேன். இப்படி ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்து இது என்ன ஆகுது, இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது. இப்படி இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா அந்த இன்க்ளைனேஷன் எங்கே தெரியும், ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா அது நமக்கு எங்கே தெரியும், விபியில் இப்படி இன்க்ளைண்ட் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதை எப்படி வரையலாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாப் வியூ இங்கேருந்து பார்க்குற டாப் வியூ நமக்கு ஸ்கொயராக தெரியுது, அதனால் ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது இதுலேருந்து ஃப்ரண்ட் வியூ என்ன தெரியும், ஃப்ரண்ட் வியூ விபியில் தெரியுது, அது லைனாக தெரியும், லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்து இன்க்ளைன் டு ஹெச்பி, அது எங்கே தெரியும், விபியில் தெரியும். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சிங்க, ட்ரூ ஷேப்பு நமக்கு எப்பயுமே ஹெச்பியில் வந்துச்சுன்னா விபி, இது ஹெச்பியில் வந்துச்சுன்னா அதோட இன்க்ளைனேஷன் அடுத்த இன்க்ளைனேஷன் விபியில் தான் இருக்கும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த இன்க்ளைனேஷன்லேருந்து இந்த ஸ்கொயரை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இது இப்படி கிடைக்கும். இந்த ஸ்கொயரை நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எது மாதிரி தெரியும்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஏன்னா இந்த டைமென்ஷன் இன்க்ளைன் ஆனதுனால இது இப்படி தெரியும்.
நீங்கள் வரைஞ்சி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இல்லைனா நம்ம வீடியோவில் முன்னாடி ஸ்கொயர் பிளேனை இன்க்ளைன் பண்ண மாதிரி வரைஞ்சிருப்போம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அது எது கரெக்டு? ஃப்ரண்ட் வியூ லைன் டாப் வியூ ஸ்கொயர் தப்பு, ஃப்ரண்ட் வியூ லைன் டாப் வியூ ரெக்டாங்கிள். ஸோ இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ வந்து லைனாக இருக்கும், டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 7th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7. A triangle is placed perpendicular to the horizontal plane and inclined to the vertical. Which of the following is true? ரைட்டா, ஒரு ட்ரையாங்கிள். ஸோ திரும்பியும் நம்ம வெர்டிக்கல் பிளேன் ஹரிசாண்டல் பிளேன் போட்டால் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிளேன் பெர்பெண்டிகுலர் தான் ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் அப்போ ஹரிசாண்டல் பிளேன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஹரிசாண்டல் பிளேன் நம்ம எந்த வியூவில் பார்ப்போம்? டாப் வியூவில் தான் பார்ப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டாப் வியூலேருந்து பார்த்தா நமக்கு லைன் தான் தெரியும். ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிளை இப்படி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டாப் வியூலேருந்து பார்த்தா அதை பெர்பெண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளேன். அப்போது டாப் வியூலேருந்து பார்த்தா இது என்ன தெரியும்? லைனாக தெரியும். அண்ட் இன்க்ளைன் டு த வெர்டிக்கல் பிளேன். வெர்டிக்கல் பிளேனை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆகுது. ஸோ இப்போ வெர்டிக்கல் பிளேனில் ஃபஸ்ட்டு அதோடைய ட்ரூ ஷேப் தெரிஞ்சிடும், ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள்ன்ட்டு. அதுக்கப்புறம் இது இன்க்ளைண்ட் ஆகுது விபியை பொறுத்து. அப்போ அந்த இன்க்ளைனேஷன் எங்கே தெரியும்? விபியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆனால் ஹச்பியில் தெரியும், ஹச்பியை பொறுத்து இன்க்ளைண்ட்னா விபியில் தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம இப்போ வரையலாமா? ட்ரூ ஷேப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாக இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்தது இதிலேருந்து இது லைன் மாதிரி தெரியுது, டாப் வியூலேருந்து பார்த்தா லைன் மாதிரி தெரியுது, இது டாப் வியூ. அண்ட் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ஸோ அப்போ இது விபி ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ லைன் மாதிரி, இது ஹச்பி டாப் வியூ லைன் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது? இந்த மாதிரி ட்ரூ ஷேப் ஃப்ரண்ட் வியூவில் தெரிஞ்சு அடுத்த இன்க்ளினேஷன் எங்கே இருக்கும்? ஹச்பியில் இருக்கும். ஸோ இப்படி இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா இதுலேருந்து இது பார்க்குறதுக்கு என்னவாக இருக்கும்? இங்கேருந்து இது பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி தெரியும். ஸோ என்ன கேட்குறாங்க? அண்ட் இன்க்ளைன் டு த வெர்டிக்கல் பிளேன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃப்ரண்ட் வியூ லைன், ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் ட்ரையாங்கிளாக தான் தெரியும். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே தப்புன்னு போட்டலாம். ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிள், ஆமாம் கரெக்ட் ட்ரையாங்கிள். டாப் வியூ லைன், இது ஓரளவு ஒத்து போகுது. ஃப்ரண்ட் வியூ லைன் டாப் வியூ லைன், இதுவும் தப்பு. ஃப்ரண்ட் வியூ லைன் சைட் வியூ லைன், இதுவும் தப்பு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிளாகவும் டாப் வியூ லைனாகவும் தெரியுது. ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வி வில் மூவ் ஆன் டு 8th கொஸ்டின். ஸோ 8th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஆஃப் சைட் 10 cm இஸ் ஹெல்டு பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளேன். பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளேன்னா அதோட ட்ரூ ஷேப்பு அந்த பிளேன்லேயே தெரியும். அப்போ ஹச்பியில் தான் அதோட ட்ரூ ஷேப் தெரியும். ஹச்பின்றது டாப் வியூ. அண்ட் பேஸ் இஸ் parallel to XY line, reference line. The length of the line from the side view will be, அதோட சைடு வியூவில் இருக்கிற அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது திரும்பியும் அகைன் நம்ம பிளேன் வரைஞ்சிக்கலாம், ஹரிசாண்டல் பிளேன் வெர்டிக்கல் பிளேன், அப்போ தான் நமக்கு புரியும். சைடு வியூ கேட்குறதுனால ப்ரொஃபைல் பிளேனும் வரைஞ்சிக்கலாம். இது நம்மளுடைய ப்ரொஃபைல் பிளேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நான் இங்கே வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேரலல் டு என்னது? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளேன். அப்போ இது ஹரிசாண்டல் பிளேன்னா டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நமக்கு எங்கே தெரியும்? இங்கே அப்படியே தெரியும், ஹச்பிலே தெரியும். ரைட்டா? இதுதான் நம்மளோட ஹச்பிலே தெரியும். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இது என்ன தெரியும்? ஒரு லைனாக தெரியும், இந்த மாதிரி லைனாக தான். ஆனால் சைடு வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய ஹைட்டு தான் நமக்கு இங்கே தெரியும். எந்த ஹைட்டு? இந்த ஹைட்டு நமக்கு இங்கே தெரிய போகுது, இந்த ஹைட்டு. ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிளோடைய இந்த ஹைட்டை நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரையாங்கிளோடைய ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்குது. இதோட சைடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ட்ரையாங்கிளோட ஆங்கிள் நமக்கு தெரியும், இது 60 டிகிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட், இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, அண்ட் இது ஹைபாட்னஸ். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? சைன் தீட்டா வச்சே கண்டுபிடிக்கலாமா? சைன் தீட்டா எவ்வளோ? 60 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஓபிபி டிவைடட் பை ஹைபாட்னஸ். நமக்கு இந்த ஹைட்டு தான் தெரியணும், இதுதான் தெரியணும். அப்போ ஆப்போசிட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் 60 தட் இஸ் ஈக்குவல் டு
ஆப்போசிட் சைடு தெரியாது எக்ஸ் டிவைட் பை ஹைபாட்னஸ் நமக்கு இங்கே இருக்கிறது 10. ஸோ அப்போ இது இந்தாண்ட போச்சுன்னா sin 60 into 10 that is equal to x ன்னு போடலாம். sin 60 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு √3 divided by 2 into 10. ஸோ that is equal to x. இது √5 கிடைக்கும் 2 into 10. ஸோ x is equal to √3 into 5. இதை நீங்கள் கால்ஸில் தான் போட்டாகணும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக x is equal to 8.66 சென்டிமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். 8.66 சென்டிமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 8.66 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு 9th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இது 9th கொஸ்டின். A square of side 10 centimeter is held parallel to the vertical plane and one diagonal is making 45 degree with xy reference line. ரைட்டா? ஸோ பாருங்க திரும்பியும் a square of side. ஸோ இந்த லைன் எப்படி போட்டுடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்கொயர் ஆஃப் சைடு வந்து என்னவா இருக்கு 10 சென்டிமீட்டர் இஸ் ஹெல்ட். இந்த ஸ்கொயரை முதல்ல நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் அதோடைய டயகனல்னு சொல்லுவோம். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, நான் வேறு கலரில் என்ன வரைஞ்சி காமிக்கிறேன். இதை தான் நம்ம டயகனல்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த போர்ஷன் தான் டயகனல்னு சொல்லுவோம். அப்போ அந்த டயகனல் என்ன ஆகுது 45 டிகிரி வித் XY லைன். XY லைன்ன்றது எது இதில் இதுதான் நடுவில் இருக்கிறது தான் XY லைன். இந்த XY லைனை பொறுத்து 45 டிகிரி டில்ட் ஆகுது. அப்போது இப்படி ஒரு XY லைன் இப்படி ஒரு XY லைன் இருக்குன்னா இந்த ஸ்கொயர் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இதை நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து டாப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி போட்டால், இப்போது நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தோம்னா இந்த லைனு இப்படி இருக்கும். இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தோம்னா டாப் வியூலேருந்து பார்த்தா இது ஒரு லைனாக தெரியும். ஸோ இப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயகனல், இந்த டயகனல் வந்து 45 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டயகனல் 45 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ இதோட என்ன கேட்குறாங்க, டாப் வியூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க, எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து இதோட டாப் வியூ எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு சைடும் 10, இது 10, இது 10, இது 10 இருக்கும் ஸ்கொயர்னால. ஸோ அப்போ டாப் வியூலேருந்து பார்த்தா இது 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 10th கொஸ்டின். Question number 10. Right? Question number 10. So 10th question. A square of side 10 centimeter is held parallel to the vertical plane. Vertical plane க்கு இந்த square parallel இருக்கு. And one diagonal is perpendicular to the XY reference plane. The length of the top view will be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம பிளேன் வச்சு தான் ஈஸியாக போட முடியும். ஸோ இதை நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்கொயர் வந்து இப்படி இருக்குது. ஸ்கொயரை முதல்ல வரைஞ்சிடலாம். இதுதான் ஸ்கொயர் அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிறது இதுதான் டயகனல். ரைட்டா? இது நம்ம போன வாட்டியே பார்த்தோம். இதுதான் டயகனல். இந்த டயகனல் வந்து இதை நம்ம அழைச்சிடலாம். இந்த டயகனல் வந்து என்னவா இருக்குது நல்லா பாருங்கள். இந்த டயகனல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த XY ரெஃபரன்ஸ். XYன்றது எது, இதுதான் XY. ரைட்டா? இதுக்கு பெர்பெண்டிகுலராக அந்த டயகனல் வரையணும். ஸோ அப்போ இது ஒரு டயகனல் அப்படின்னா இன்னும் ஒன்று எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த டயகனலுக்கு இந்த டயகனல் பெர்பெண்டிகுலர். ஸோ அப்போ இது இங்கேருந்து இந்த இருக்கிற XY லைன், இந்த XY லைனுக்கு இது இப்படி பெர்பெண்டிகுலராக இது இப்படி இருக்குது. பெர்பெண்டிகுலர் இருந்தால் இன்னொரு லைன் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ இன்னும் சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய XY லைன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிரமிட் வந்து இது ஸ்கொயர் பிளேன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இதோடைய டயகனல் வந்து பெர்பெண்டிகுலராக XY ரெஃபரன்ஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இன்னொரு லைன் இப்படி வரும். ரைட்டா? ஸோ இதோடைய டாப் வியூ என்ன, இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லென்த்தை நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். இந்த லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு ட்ரையாங்கிளாக தான் இதை எடுத்தாகணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள், இந்த போர்ஷனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள், ட்ரையாங்கிள் இல்லை ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி இருக்கும். ட்ரையாங்கிள்னு வந்துருச்சு, 45 டிகிரி இருக்கும். அண்ட் இதோட சைடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 mm. இந்த சைடு வந்து 10 கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து 10. ரைட்டா? அண்டு நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணும், இந்த அட்ஜஸ்டன்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடு எனக்கு வேணாம், நம்ம வந்து இந்த போர்ஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ தானே இந்த இடம் எவ்வளோன்னு தெரியும். ஸோ அப்போது காஸ்
45 that is equal to adjacent side divided by hypotenuse. So that is equal to adjacent side எவ்வளோ நமக்கு தெரியாது, x divided by hypotenuse எவ்வளோ 10. So cos 45 நமக்கு என்ன கிடைக்கும், cos 45 that is equal to 1 by root 2 that is இந்த 10 இந்தாண்ட வந்துச்சுன்னா into 10 that is equal to x ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க இது வந்து ஒரு சைடுக்கு தான், இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்குது. ஸோ இப்போ இன்ட்டு 2 போட்டுக்கலாமா, இதில் இன்ட்டு 2 போட்டுக்கலாம். 2 எப்படி எழுதலாம், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ஸோ அதில் ஒரு ரூட் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட் 2 இன்ட்டு 10. ஸோ ரூட் 2 இன்ட்டு 10 எவ்வளோன்னு கால்சியில் போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை நீங்கள் கால்சியில் போட்டு பார்த்தீங்கன்னா 14.14 உங்களுக்கு கிடைக்கும் கால்சியில் போட்டிங்கன்னா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, 14.14 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின். அடுத்தது இப்போது 11th கொஸ்டின் போகலாமா. ஸோ 11th கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 11. Question number 11. A plane parallel to a vertical plane, then which of the following is false statement? எது வந்து false, நல்லா கேட்கணும், ட்ரூவா false, அந்த false நல்லா செக் பண்ணணும். false statement சொல்கிறாங்க. A plane parallel to the vertical plane. ஸோ அப்போது ஏதோ ஒரு plane நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் பிளேன் வச்சுக்கிறேன். இந்த ஸ்கொயர் பிளேன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கொயர் வந்து இப்படி பேரலல் டு விபியாக இருந்துச்சுன்னா இது விபி, இது ஹெச்பி. எதுக்கு பேரலாக இருக்கோ அதோட ட்ரூ ஷேப்பு அந்த வியூவில் தான் தெரியும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் விபி இருக்குது, விபிக்கு பேரலாக இருக்குது, அந்த வியூ நமக்கு எப்படி தெரியும், இதே மாதிரி ஒரு ஸ்கொயராக தெரியும். இது ஸ்கொயராக தெரிஞ்சால் டாப் வியூ எப்படி தெரியும், நமக்கு ஒரு லைனாக தெரியும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் எது உண்மை இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். வெர்டிக்கல் ட்ரேஸ் வில் நாட் ப்ரெசன்ட். வெர்டிக்கல் ட்ரேஸ் ப்ரெசென்ட் ஆகுது. ஏன்னா வெர்டிக்கல் ட்ரேஸ்ன்றது நம்ம விபியில் பண்ணுறது, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா அதோடைய ட்ரூ ஷேப் தான் இருக்குது. அதனால் வெர்டிக்கல் ட்ரேஸு ப்ரெசென்ட் ஆகுமா அப்படின்னா இதிலிருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் வெர்டிக்கல் ட்ரேஸ். ஸோ அப்போ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஹரிசாண்டல் ட்ரேஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ்ஒய். ஹரிசாண்டல் ட்ரேஸ்ன்றது என்னது, இதிலேருந்து இங்கே நம்ம கீழே எடுக்கிறது தான் ட்ரேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிக்கு பேரலாக இருக்குது. ஸோ இதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஃப்ரண்ட் வியூ கிவ் ட்ரூ ஷேப் ஆஃப் த சைஸ். ஆமாம், இதுலேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரியே தெரியும், ட்ரூ ஷேப். டாப் வியூ கிவ் ட்ரூ ஷேப். டாப் வியூ வந்து லைனாக தான்ப்பா இருக்குது, எப்படிப்பா ட்ரூ ஷேப் கொடுக்கும். அப்போ இது வந்து கண்டிப்பாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி, டாப் வியூ கிவ் ட்ரூ ஷேப். டாப் வியூ வந்து ட்ரூ ஷேப் கொடுக்க முடியாது, லைன் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டாப் வியூ கிவ் த ட்ரூ ஷேப். அதுதான் கரெக்டான ஆன்சர். Next we will move to 12th question. 12th question, right? A plane perpendicular to the vertical plane and inclined to the horizontal plane. Then the vertical trace of the plane will be. அதோட vertical trace என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம், ஏதோ ஒரு பிளேனை வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் பிளேன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பிளேன் பெர்பெண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன். ஸோ அப்போது ஒரு ஸ்கொயர் பிளேன் போட்டோம் அப்படின்னா இதுலேருந்து பார்த்தா பெர்பெண்டிகுலர்னா விபியில் எந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர், வெர்டிக்கல் பிளேனுக்கு. ஸோ அது என்னவா தெரியும், லைனாக தெரியும். அப்போ டாப்பிலேருந்து பார்க்கும்போது ஸ்கொயராக தெரியும், ட்ரூ ஷேப் தெரியும். ஸோ அந்த பிளேன் எதுக்கு பெர்பெண்டிகுலரோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக லைனாக தான் தெரியும். இப்போ வந்து இது இன்க்ளைன் டு த என்னது, ஹரிசாண்டல் பிளேன். அந்த வெர்டிக்கல் ட்ரேஸ் ஆஃப் த பிளேன் இஸ். இதில் இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன் டு த ஹரிசாண்டல் பிளேன். இது இப்படி இருக்கப்போ இது இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது, இந்த பிளேன் இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது. அந்த இன்க்ளைனேஷன் நமக்கு எங்கே தெரியும், இங்கே இருக்கிற விபியில் தெரியும், ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேஸ் வந்து இதுக்கு எங்கே போடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பிளேனை நம்ம எக்ஸ்ஒய் லைனில் வரைஞ்சி பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக தெரியும். எக்ஸு, இது ஒய்யு, இந்த ஸ்கொயர் இங்கே இருக்குது, ரைட்டா. ஸோ இதோடைய ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி இருக்கும், இங்கேருந்து ஒரு லைனாக தெரியும். அடுத்தது இது இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது. ஸோ இப்போ இது இன்க்ளைண்ட் ஆச்சுனாவே இதோட ட்ரேஸ் நமக்கு எங்கே படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த இன்க்ளினேஷன் பாருங்கள், இது இன்க்ளினேஷனால இது இங்கே ஸ்கொயர் கீழே தெரியுது. ஸோ இப்போ இதோட ட்ரேஸ் நமக்கு எங்கே படுது அப்படின்னு இதில் படிச்சுக்கோங்க. பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளேன், பெர்பெண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளேன், parallel to the xy reference line, inclined to the horizontal. பாருங்க, இது ட்ரேஸ் இப்படி HY லைனை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆனதுனால இந்த ட்ரேஸ் எங்கே படுது, இங்கே படுது. ஸோ அப்போ இது இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால எதை பொறுத்து, ஹெச்பியை பொறுத்து. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டு த ஹரிசாண்டல் பிளேன், அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 13.
a square is held 30 degree with the horizontal plane and turned 30 degree with respect to the vertical plane. Keeping the earlier condition constant, the top view will be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 13th கொஸ்டின் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கே பாருங்க, நான் ஒரு பிளேன் போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எ ஸ்கொயர், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது. A square is held 30 degree with the horizontal plane and turned 30 degree with respect to the vertical plane. ஸோ ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்து ஒரு டில்ட் ஆகுது, வெர்டிக்கல் பிளேனை பொறுத்தும் டில்ட் ஆகுது. ஸோ அப்போது ஒரு பிளேன் இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் பிளேனு, இது ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்தும் இப்படி டில்ட் ஆகுது அண்ட் வெர்டிக்கல் பிளேனை பொறுத்தும் இப்படி டில்ட் ஆகுது. ஸோ அப்போ இதோட டைமென்ஷன் நமக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம XY லைன் வச்சு தான் போட்டாகணும். ஸோ இப்போ இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா? முதல்ல ஒரு பிளேனை டாப் வியூவில் இருக்கிற மாதிரி போடுவோம். ஸோ இப்போ இதுலேருந்து ட்ரூ ஷேப் டாப் வியூவில் தெரியுதுன்றதை போடுவோம். ஏதோ ஒன்றில் தெரியுதுன்றதை வச்சு தான் நம்ம போட முடியும். ஸோ இதில் நீங்கள் விபியில் வச்சு கூட போடலாம். இது நம்மளுடைய டாப் வியூ. ஸோ இதிலேருந்து இதோடைய ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியும்? ஒரு லைனாக தெரியும். கரெக்டாக? டாப் வியூ ட்ரூ ஷேப், இது விபி, இது ஹெச்பினா இதோடைய ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியும்? ஒரு லைனாக தெரியும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இது ஏ, இது பி, இது சி அண்ட் இது டி. ரைட்டா? ஸோ இப்போ இது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு 30 டிகிரி இன்க்ளைன் டு த ஹரிசாண்டல் பிளேன். அப்போ அது எனக்கு எங்கே தெரியும்? விபியில் தெரியும். இங்கே 30 டிகிரி தெரியும். ஸோ இப்போ இது என்ன ஆகுது? இங்கேருந்து நீங்கள் இதை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரியே இங்கே என்ன ஆகும்? ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஸ்கொயர் கொஞ்சம் டைமென்ஷன் சேஞ்ச் ஆன மாதிரி கிடைக்கும். அடுத்தது என்ன ஆகுது? விபியை பொறுத்து இது சேஞ்ச் ஆகுது. அது எங்கே தெரியும்? எனக்கு ஹெச்பியில் தெரியும். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ஏ, அகைன் இது பி, அகைன் இது சி அண்ட் இது டியாக இருக்கும். இது அப்படியே டேரெக்டாக இங்கே காப்பி பண்ணுவோம் இல்லையா? இது சி, இது டி அண்ட் இதுலேருந்து நேராக வர்ற ஸ்கொயரை இங்கே காப்பி பண்ணால் இது ஏ, இது பியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டுருங்க? இந்த டாப் வியூ வில் பி. அப்போ டாப் வியூ என்னவா இருக்கும் ஃபைனலாக? இந்த டாப் வியூ பாருங்கள், நமக்கு இங்கே என்னவா தெரியுது? இதுலேருந்து டில்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் வியூ பாருங்கள், அந்த ஒரிஜினல் பொசிஷனில் இதுவும் பார்க்குறதுக்கு ஸ்கொயர் மாதிரி தான் தெரியும். ரைட்டா? ஸோ அப்போ அது லைனா, ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, பேரலகிராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிக்கணும். ரைட்டா? இங்கே இருக்கிறது ஸ்கொயர்னா இது இப்படி இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா இது என்னவா மாறிடும்? இந்த ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சுன்னா இது ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளை தான் நம்ம இங்கே காப்பி பண்ணியிருப்போம். அப்போ இங்கே தெரிகிற ஷேப்பு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். அதை நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. ரைட்டா? ஃபஸ்ட்டு இது இப்படி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இப்போது இந்த லைனை பொறுத்து நம்ம இதை இங்கே இப்படி இன்க்ளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை டைரெக்டாக இங்கே எடுத்தோன்னா இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றா இருக்காது. ஏன்னா இது ஸ்கொயர்னால் இது இன்க்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு ஷேப் மாறிடும். அப்போ இதுவும் இன்க்ளைண்டாக இல்லை, அப்படி இது ஒரே ஷேப் இல்லைன்னா அது கண்டிப்பாக ரெக்டாங்கிளாக தான் இருக்க முடியும். ரைட்டா? ஸோ ஆன்சர் இஸ் ரெக்டாங்கிள். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 13th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் போகலாம். ஸோ அதே கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு, ஆனால் இதோடைய ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பி நம்ம ஒரு வாட்டி போட்டால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டுப்போம். அதே கொஸ்டின் தான், இதோடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது ஏ, இது பி அண்ட் இது சி அண்ட் இது டி அண்ட் இதோடைய ஃப்ரண்ட் வியூ நமக்கு லைனாக தெரியும் இந்த மாதிரி. இது ஏ, பி அண்ட் இது சிடி. டேஷ்லாம் நம்ம போட்டுக்கணும்னா வேணால் போட்டுக்கோங்க. அடுத்து இது இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது. இது ஏ டேஷ், பி டேஷ், இது சி டேஷ் அண்ட் இது டி டேஷ். இதோடைய டாப் வியூ நமக்கு எப்படி தெரியும்? இதுலேருந்து டேரெக்டாக இந்த லைன் எக்ஸ்டெண்ட், இதுலேருந்து டேரெக்டாக இதை எடுத்துனீங்கன்னா இது என்ன பண்ணும்? நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்காது, இந்த ஷேப்பும் மாறிடும். அப்போ இது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ரைட்டா? ஸோ அடுத்தது இந்த 30 டிகிரி இப்போ ஹெச்பியை பொறுத்து இன்க்ளைன் பண்ணால் விபியில் தெரிஞ்சிச்சு. அடுத்தது விபியை பொறுத்து 30 டிகிரி இன்க்ளைன் பண்ணால் இந்த ரெக்டாங்கிளை தூக்கி நம்ம இங்கே போடுவோம். ரைட்டா? ஸோ இதுக்கு டைமென்ஷன் கூட எழுதிக்கோங்க. இது A1, B1, C1, D1. ஸோ அப்போ இது டைரெக்டாக இங்கே வந்தால் இது D1 அண்ட் இது C1 அண்ட் இதுலேருந்து இது என்னவா தெரியும்? இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். அப்போ இது A1 அண்ட் இது B1. ரைட்டா? ஸோ இப்போ இதை டைரெக்டாக நம்ம மேலே இழுக்கிறோம். இதுலேருந்து டைரெக்டாக ஏவை மேலே இழுத்தா இது A1 டேஷ், இதுலேருந்து இதை டைரெக்டாக இங்கே இழுத்தா இது B1 டேஷ், இதுலேருந்து டியை டைரெக்டாக மேலே இழுத்தா இதுலேருந்து இதை இழுத்துட்டு வந்தீங்கன்னா
இது d1 dash அண்ட் c இதிலேருந்து டைரெக்டாக இது நம்ம நேராக எடுத்துகிட்டு வந்தோம்னா இது c1 டேஷாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்த்தா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஏலேருந்து பியை ஜாயின் பண்ணுங்கள், பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து அகைன் ஏ. இப்போ இதை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு எதை மாதிரி தெரியுது, இதுதான் முன்னாடி நம்ம சொன்னோம் டாப் வியூன்ட்டு. ஸோ டாப் வியூ நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், அண்டு ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியும், ஒரு பேரலகிராம் மாதிரி தெரியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பேரலகிராம். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. 14க்கு டி தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு பேரலகிராம் மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியும், ஏன்னா இங்கே கேட்டிருக்கிறது ஃப்ரண்ட் வியூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேரலகிராம் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 15th கொஸ்டின். So 15th question, question number 15. Question number 15. A triangle is placed perpendicular to both the reference plane, horizontal and vertical plane. Which of the following statement is true? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நல்லா கவனிச்சிங்க, இந்த ரெண்டு பிளேனுக்குமே பெர்பெண்டிகுலர். இப்போது விபிக்கு பெர்பெண்டிகுலர்னா அது லைனாக தெரியும்னு சொன்னேன், ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலர்னா அது லைனாக தெரியும், அந்த இது லைனாக தெரியும்னு சொன்னேன். இது இப்போ விபிக்கு பெர்பெண்டிகுலர்னா விபிக்கு லைனாக தெரியும், ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலர்னா ஹச்பிக்கு டாப் வியூ லைனாக தெரியும். இன்னும் சொல்ல போனால் இந்த லைன் இப்படி நம்ம ஒரு ஸ்கொயர் பிளேன் இப்படி போடுறோம் அப்படின்னா இது விபிக்கு பெர்பெண்டிகுலர்னா இது லைனாக தெரியும், ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலர்னா இது லைனாக தெரியும், டாப் வியூ லைனாக தெரியும். விபிக்கு பெர்பெண்டிகுலர்னா ஃப்ரண்ட் வியூ லைனாக தெரியும், ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலர்னா டாப் வியூ லைனாக தெரியும். ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலர்னா நமக்கு ரெண்டுமே லைனாக தான் தெரியும், ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ரெண்டுமே லைனாக தெரியும். அப்போ எங்கே தான் ட்ரூ ஷேப் தெரியும்னா இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ ஆர் ரைட் ஹேண்ட் சைட் வியூவில் இதிலேருந்து வர்ற இந்த ஷேப் வந்து நமக்கு என்ன தெரியும், ட்ரூ ஷேப்பாக தெரியும் அப்படின்னு மீனிங். அப்போ எது கரெக்ட் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ லைன் டாப் வியூ ட்ரையாங்கிள் இது தப்பு, ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிள் டாப் வியூ லைன் அதுவும் தப்பு, ஃப்ரண்ட் வியூ லைன் டாப் வியூ லைன். ஸோ இதுதான் சி தான் நமக்கு கரெக்ட் ஃபார் 15th கொஸ்டின். ரெண்டுமே லைனாக தான் தெரியும், ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ரெண்டுமே லைனாக தான் தெரியும். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 16th கொஸ்டின். எ லைன் ஏபி, எ லைன் 16th கொஸ்டின் போகலாம். எ லைன் ஏபி is placed such a way that the distance from AB to a vertical plane and 5 and 10 mm and distance from AB to a horizontal plane 5 and 10 cm. ஸோ ஒரு XY லைன் வரைஞ்சிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஒரு லைன் இருக்கு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஏபி அதாவது வெர்டிக்கல் பிளேனுக்கு ஒன்று 5 mm இன்னொன்று 10 mmல இருக்குது. ஸோ அந்த லைன் இப்படி இருக்கும். இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் 5 mm இன்னொன்று 10 mm. ஸோ இது 5 mmனு வச்சுட்டா இந்த டிஸ்டன்ஸு, இது 10 mm. அதே மாதிரி கீழேயும் இருக்குது 5 mm இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 mm இருக்குது. ஸோ இது ஒரு லைனாக இருக்குது. இதோடைய ட்ரேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு தான் ப்ராப்ளத்தில் கேட்குறாங்க, அப்படி தானே? the trace would be present where அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வெர்டிக்கல் ட்ரேஸ், இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இது ஹரிசாண்டல் ட்ரேஸ். ஸோ அது ரெண்டும் எங்கே இருக்குது, XY லைனில் இருக்குது. ஸோ அப்போது எது கரெக்டான ஆன் XY ரெஃபரன்ஸ் லைன். ஸோ அது ரெண்டும் எங்கே வருது, XY ரெஃபரன்ஸ் லைனில் வருது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா XY ரெஃபரன்ஸ் லைன். ஆன் ஒன் போத் அண்ட் அதர் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன் இதுவும் தப்பு, பிலோ த ரெஃபரன்ஸ் லைனும் தப்பு, எபோவ் த ரெஃபரன்ஸ் லைனும் தப்பு. ரெண்டுமே கரெக்டாக எங்கே வரும், XY லைனில் வரும். இதுதான் வெர்டிக்கல் ட்ரேஸ் அண்ட் இதுதான் ஹரிசாண்டல் ட்ரேஸாக இருக்கும். ரைட்டா? ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 17க்கு போகலாம். A line AB is parallel to the vertical plane and inclined to the horizontal plane and held 5 cm apart from the vertical plane. ரைட்டா? ஸோ அப்போது இந்த வெர்டிக்கல் பிளேன் ஹரிசாண்டல் பிளேன் இப்படி போட்டுப்போம், அப்போ நமக்கு புரியும் இது விபி அண்ட் இது ஹெச்பி. ஸோ ஒரு லைன் வந்து இருக்குது, அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா a line is parallel to the vertical plane, vertical planeக்கு parallel தான் இருக்குது and inclined to the horizontal plane, horizontal planeக்கு அது inclined-ஆ இருக்குது. ஸோ அப்போது இப்படி இருக்கிற லைன் இப்படி inclined ஆக போகுது. ஆனால் என்னென்னா and held 5 mm apart to the vertical plane. ஸோ இதான் வெர்டிக்கல் பிளேன், இதுலேருந்து 5 mm அப்பார்ட்டில் இது ஹெச்பியை பொறுத்து இந்த லைன் இப்படி inclined-ஆ இருக்குது. இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm அப்பார்ட்டில் இருக்குது. அந்த 5 mm நமக்கு எங்கே தெரியும், டாப் வியூலேருந்து பார்த்தா ஹெச்பியில் தெரியும் அண்ட் இன்க்ளைன் டு ஹெச்பியை பொறுத்து இது இப்படி இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியை பொறுத்து இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இது எக்ஸு, இது ஒய் போடுங்க. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இது இப்படி இன்க்ளைண்டாக தெரியுது, ஓகேவா? ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா. ஆனால் டாப் வியூலேருந்து பார்த்தா இது என்ன ஆகுது, இங்கேருந்து 5 cm தள்ளுற மாதிரி தெரியும்.
ஹெச்பி. டாப்பிலேருந்து பார்த்தா இங்கே பாருங்கள் 5 சென்டிமீட்டர் தள்ளுற மாதிரி தெரியும். ஸோ அப்போ இந்த லைன் எப்படி இருக்கும், இங்கேருந்து இங்கே இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ இதோடைய த எக்ஸ்பெக்ட் ட்ரேஸ் வில் பி பிளேஸ்ட் அட், இதோடைய ட்ரேஸ் எங்கே பிளேஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம டைரெக்டாக பின்னாடி ட்ரேஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா இதிலேருந்து இந்த ட்ரேஸ் இப்படி கீழே வருமா. ஸோ இப்போ இங்கே கீழே வந்ததுன்னா 5 mm கீழே தான் இதோடைய ட்ரேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ட்ரேஸ் நமக்கு எங்கே கிடைக்கும், பிலோ 5 mm ஃப்ரம் XY ரெஃபரன்ஸ், பிலோ 5 mm. ஓகேவா. ஸோ அப்போது கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B, below 5 cm from XY reference on horizontal plane. horizontal planeல below 5 cm நமக்கு கிடைக்கும். below 5 cm நமக்கு கிடைக்கும். ரைட்டா. ஸோ அடுத்தது 18th கொஸ்டின் போகலாம். A line parallel to the horizontal plane is held at 65 degree with the profile plane. And front view gives 6 cm of length. What is the true length of the line அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், அதனால் நீங்கள் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ 17th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் நான் வந்து ஒரு பிளேனே வரைகிறேன். ஸோ இது இப்படி இருக்குது. அண்ட் ப்ரொஃபைல் பிளேன் கொடுத்ததால இது ப்ரொஃபைல் பிளேன், அண்ட் இது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் பிளேன், அண்ட் இது ஹரிசாண்டல் பிளேன் இப்படி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது. ரைட்டா. ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 65 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. ரைட்டா. ஸோ அது நல்லா வந்து பாருங்கள், a line parallel to the horizontal plane. ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்படி பேரலாக இருக்குது, ஹரிசாண்டல் பிளேனுக்கு இது இப்படி பேரலாக இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா is held and 65 டிகிரி வித் ப்ரொஃபைல் பிளேன். ப்ரொஃபைல் பிளேனை பொறுத்து இது எத்தனை டிகிரி, 65 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லைன் எப்படி ஆகுது, இங்கேருந்து 65 டிகிரி ப்ரொஃபைல் பிளேனை பொறுத்து இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது. அண்டு ஃப்ரண்ட் வியூ இஸ் 6 சென்டிமீட்டர் ஆஃப் லென்த். ஸோ இதுலேருந்து பார்க்குற இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவு இங்கே வர்றது வந்து 6 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா. இதோடைய ஆங்கிள் இப்போ எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குது, 60 டிகிரி 65 டிகிரி இது இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது 65 டிகிரி. ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா இது இப்படி கிடைக்கும். ரைட்டா. இதை டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நமக்கு இது என்ன பண்ணலாம், இதிலேருந்து டேரெக்டாக இது இப்படி வரும். ஓகேவா. ஸோ இல்லைன்னா இதை நீங்கள் தலக்க மாற்றி கூட போட்டுக்கலாம். இப்படி போடுங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இப்போ இது இப்படி வருது, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துடுச்சு, அண்டு இது இப்படி வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 65 டிகிரி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது, தட் இஸ் 6 mm வருது. ரைட்டா. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 mm வருது, சாரி 6 சென்டிமீட்டர் வருது. ஸோ அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணலாம், சைன் தீட்டா போடலாம். சைன் 65 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளை இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ட்ரூ லென்த்து. இந்த ட்ரூ லென்த்து நம்மளை கேட்டிருக்காங்க. இந்த ட்ரூ லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஹைபாட்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஸோ இதை போட்டால் சைன் 65 தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 6 டிவைடட் பை ஹைபாட்னஸ் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னஸ் இஸ் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை சைன் 65. சைன் 65 உங்களுக்கு 12th படிச்சிருப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு என்ன கால்சியில் போட்டு பாருங்கள். 6 டிவைடட் பை சைன் 65 போட்டிங்கன்னா 0.902 வரும். ஸோ ஹைபாட்னஸ் இஸ் ஈக்குவல் டு that is equal to 6.62 கிடைக்கும். 6.62. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா D is the correct answer for 17th question. Next, sorry, 18th question. ஸோ இது 18th question, sorry, 18th question. அடுத்தது next we will move on to 19th question. Question number 19. ரைட்டா. A line parallel to profile plane is held at 85 degree with vertical plane and top view gives 20 centimeter of length.
வாட் இஸ் த ட்ரூ லென்த் ஆஃப் த லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுவும் நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளமு. ஸோ நல்லா கவனிங்க இந்த ப்ராப்ளமை. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பிளேன் நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே ஒரு ஹரிசாண்டல் பிளேன் போட்டுடலாம், இங்கே ஒரு ப்ரொஃபைல் பிளேன். இந்த ப்ரொஃபைல் பிளேன் போட்டாவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ப்ரொஃபைல் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன், அண்ட் இது ஹரிசாண்டல் பிளேன். ரைட்டா? ஸோ இப்போது நமக்கு ஒரு லைன் இருக்குது. a line parallel to the profile plane. ஓகேவா, ப்ரொஃபைல் பிளேனுக்கு இந்த லைன் இப்படி பேரலாக இருக்குது, இப்படி பேரலாக இருக்குது. ரைட்டா? பட் ஆனால் நீங்கள் இதையும் நல்லா கன்சிடர் பண்ணணும், அடுத்ததையும் நல்லா படிக்கணும், அப்போ தான் இதை போட முடியும். இஸ் ஹெல்ட் அட் 85 டிகிரி வித் த வெர்டிக்கல் பிளேன். ஸோ வெர்டிக்கல் பிளேனை பொறுத்து இது எப்படி டில்ட் ஆகுதுன்னா 85 டிகிரி டில்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து இந்த ப்ரொஃபைல் பிளேன் இப்படி இல்லாமல் இங்கே என்ன ஆகுது, இப்படி 85 டிகிரி டில்ட் ஆகுது. அண்ட் டாப் வியூ கிவ்ஸ், டாப் வியூனா இங்கேருந்து பார்க்குற இந்த வியூ, டாப் வியூ கிவ்ஸ் 20 mm. ஸோ இப்போ இது எவ்வளோ கொடுக்குது, 20 mm கொடுக்குது. ஸோ அப்போது இதோடைய ஆங்கிள் எவ்வளோ டில்ட் ஆகிருக்கு, 85 டிகிரி டில்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, நல்லா பாருங்கள், இது என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ட்ரூ லென்த் ஆஃப் த லைன், ட்ரூ லென்த் ஆஃப் த லைன்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய ட்ரூ லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ரூ லென்த் அப்படின்றது நம்ம இந்த லைன் இப்படி டில்ட் ஆகும்போது இருக்கிற அந்த லென்த்து தான் நம்மளுடைய ட்ரூ லென்த்தாக இருக்கும். ஸோ அப்போ இதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே போடுங்க, இது இப்படி வந்துடும். ஸோ இது வந்து 85 டிகிரி அண்டு இது வந்து 20 டிகிரி, டாப் வியூ வந்து 20 டிகிரி இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போது நமக்கு வந்து ட்ரூ லென்த்துன்றது இதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த்தாக இருக்கும். சாரி, இது இல்லை, இதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த்தாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வியூ லென்த்தாக இருக்கும், ஃப்ரண்ட் வியூ லென்த்தாக இருக்கும், இது டாப் வியூ லென்த்தாக இருக்கும். ட்ரூ லென்த்துன்றது இதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த்தாக இருக்கும், அதிகமாக இருக்கிற லென்த்லாம் ட்ரூ லென்த்து. ஸோ இது ஏ, இது பி, இது சினா ஏ டு சி தான் ட்ரூ லென்த்து. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், cos theta is equal to adjacent side divided by hypotenuse போடலாமா. cos theta வந்து 85 is equal to adjacent, ஏன்னா இது adjacent side divided by hypotenuse போடலாம். ஸோ cos 85 is equal to adjacent side எவ்வளோ, 20 divided by hypotenuse போடலாம். இப்போ hypotenuse தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ hypotenuse is equal to 20 divided by cos 85. ஸோ cos 85 ஓட வேல்யூ போட்டு பாருங்கள், 20 divided by 0.087 உங்களுக்கு கிடைக்கும், கால்சியில் போட்டு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபைனலாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B229 கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் B229. ஸோ அதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபார் 19th கொஸ்டின். Next we will move on to question number 20. So 20th question போலாம். Question number 20. A line parallel to the vertical plane is held at 35 degree with the horizontal plane and side view gives 3 cm of length. What is the true length of the line அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம், ஏன்னா பிக்சர் ப்ரொஃபைல் பிளேன் நமக்கு இல்லை. ஸோ இது நம்மளுடைய வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேன். ரைட்டா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். a line parallel to the vertical plane, வெர்டிக்கல் பிளேனுக்கு ஒரு லைன் இப்படி பேரலாக இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ வெர்டிக்கல் பிளேனுக்கு ஒரு லைன் நம்ம இப்படி பேரலாக வரைஞ்சிடலாம், இது இப்படி பேரலாக இருக்குது. is held at 35 degree to the horizontal plane. இந்த லைன் இப்போ 35 டிகிரி to the horizontal plane. ஸோ இப்போ இதுதானே ஹரிசாண்டல் பிளேன், இது 35 டிகிரி ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்து டில்ட் ஆகுதுன்னா இப்படி டில்ட் ஆகுது, இது இங்கேருந்து இப்படி டில்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த இன்க்ளினேஷன் எனக்கு எங்கே தெரியும், விபியில் தெரியும், எத்தனை டிகிரி, 35 டிகிரி டில்ட் ஆகுது வித் ஹரிசாண்டல் பிளேன். அண்ட் சைடு வியூ கிவ்ஸ், சைடு வியூனா இங்கேருந்து பார்க்குற இந்த வியூஸ், இங்கேருந்து சைடு வியூ நம்ம பார்க்கும்போது இது எவ்வளோ கொடுக்குது, 3 சென்டிமீட்டர் கொடுக்குது லென்த். வாட் இஸ் த ட்ரூ லென்த் ஆஃப் த லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இங்கேருந்து பார்க்கும்போது இது 35 டிகிரி இருக்குது, இதோடைய சைடு வியூ 3 சென்டிமீட்டர் இருக்குது. ட்ரூ லென்த்துன்றது எது, இதுதான் அதோடைய ட்ரூ லென்த்தாக இருக்க முடியும், ஹைபார்ட்னஸ் தான் அதோடைய ட்ரூ லென்த்தாக இருக்க முடியும். அட்ஜசன்ட் சைடு என்னவாக இருக்கும், டாப் வியூவாக இருக்கும், டாப் வியூ லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை அப்படியே நம்ம போட்டுடலாம். இது 35 டிகிரி அண்ட் இது வந்து 6 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்.
ஸோ இப்போ இதை நம்ம போட்டோம்னா சைனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஹைபாட்னஸ் தானே கண்டுபிடிக்கணும். இதுதானே நம்மளுடைய ட்ரூ லென்த்து. இது வந்து இங்கேருந்து பார்த்தா டாப் வியூவோட லென்த்து தான் இது, இந்த லென்த்து. அட்ஜசன்ட் வேணாம் நமக்கு, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குற இந்த ட்ரூ லென்த் வேணும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த்து. ஹைபாட்னஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 20th கொஸ்டினுக்கு. ஸோ sin theta is equal to opposite side divided by hypotenuse. ஸோ sin 35 equal to opposite side எவ்வளோ 3 divided by hypotenuse தெரியாது. ஸோ அதனால் அதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ ட்ரூ லென்த்தை நம்ம இந்தாண்டு எடுத்துன்னு வந்துட்டோம்னா that is equal to 3 divided by cos sin 35 0.5735 கிடைக்கும். நல்லா போட்டு பாருங்கள் கால்சியில். ஸோ ட்ரூ லென்த் that is equal to 5.2 கிடைக்கும் உங்களுக்கு சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ இப்போ 21 போகலாம். A line which is parallel to the horizontal plane is made to turn to the angle of 35 degree with the vertical plane and turn with the angle of 45 degree with the horizontal plane. And now the length line has a length of 8.5 cm from the top view. What is the true length அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம பிளேன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி வித் த வெர்டிக்கல் பிளேன் விபி, வெர்டிக்கல் பிளேனை பொறுத்து 35 டிகிரி டில்ட் ஆகுது. ஸோ அந்த 35 டிகிரி வெர்டிக்கல் பிளேனை பொறுத்து டில்ட் ஆச்சுன்னா அது ஹெச்பியில் தெரியும். 45 டிகிரி டு த ஹரிசாண்டல் பிளேன், அது வெர்டிக்கல் பிளேனில் தெரியும் 45 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த லைன் இப்படி இருக்குது. ஸோ இதோடைய டிகிரி and now the line length, the degree with horizontal plane, and now the line has a length of 8.5 cm from the top view. So இந்த top view இருந்து பார்க்கும்போது இந்த லைன் எவ்வளோ தெரியுது அப்படின்னா 8.5 cm தெரியுது. இதோடைய ட்ரூ லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ அது என்ன போகணுன்னா இது XY லைனில் போட்டிங்கன்னா இங்கேருந்து இது 45 டிகிரி இருக்குது, இங்கேருந்து இது 35 டிகிரி இருக்குது. ரைட்டா? இது 35 டிகிரி இருக்குது, இது 45 டிகிரி இருக்குது. அண்டு டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த லைன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை இது இப்படி கூட கிழிச்சிக்கலாம். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த லைன் இந்த 45 டிகிரிலேருந்து பார்த்துட்டு இந்த டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8.5 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதோடைய ட்ரூ லென்த் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது டாப் வியூலேருந்து பார்த்தா இது இப்படி தானே தெரியுது. ஸோ அப்போ இதுலேருந்து இது 45 டிகிரி இருக்குது, டாப் வியூலேருந்து பார்த்தா இது 8.5 இருக்குது. அண்ட் நம்மளை இந்த ட்ரூ லென்த்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ட்ரூ லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தட் இஸ் நம்ம adjacent சைடு தானே இங்கே இருக்குது. ஸோ cos theta that is equal to adjacent side divided by hypotenuse. ஸோ adjacent side 8.5. ஸோ cos 35 is equal to adjacent side divided by hypotenuse. Adjacent side 8.5. ரைட்டா? 8.5 divided by hypotenuse. ஸோ இதுலேருந்து hypotenuse தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் ட்ரூ லென்த்து. ஸோ அதை ட்ரூ லென்த்துனே வச்சுக்கலாம். இது டிவைட் பை 8.5 டிவைட் பை காஸ் 35 டிகிரி. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12.02 கிடைக்கும். போட்டு பாருங்கள். ஸோ 12.02 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 21. ஸோ அடுத்தது 22 போகலாம். கொஸ்டின் நம்பர் 22. the second quadrant is in which position அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து காமனாக நான் ஒன்று சொல்லிடுறேன், அதை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ குவாட்ரண்ட் நான் இங்கே வரைஞ்சிடுறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கு நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் இது ஃபோர்த் குவாட்ரண்ட், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எ செகண்ட் குவாட்ரண்ட் இஸ் இன் விச் பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா இது வந்து ஹெச்பி அண்ட் இது வந்து விபி. ரைட்டா? ஸோ இது ஹெச்பி, இது விபி. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக போடுங்க. இது வந்து என்னது எபோவ் ஹெச்பி ஏன்னு போட்டுக்கிறேன் அண்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஐ போட்டுக்கிறேன். இது வந்து என்னது எபோவ் ஹெச்பி அண்டு பிஹைண்ட் விபி, அதனால் பி போட்டுக்கிறேன். இது வந்து என்னது பிலோ ஹெச்பி அண்ட் பிஹைண்ட் விபி பிபி. இது வந்து என்னது பிலோ ஹெச்பி அண்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஐ. ரைட்டா? ஸோ இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ன்றது எது? இது எபோவ் ஹெச்பி அண்ட் பிஹைண்ட் விபி. ஸோ இப்போ எங்கே இருக்குது எபோவ் ஹெச்பி அண்ட் பிஹைண்ட் விபி.
B is the correct answer for 22 question. Next we on to 23 question. A point is 7 unit away from the vertical plane and 5 unit away from the profile plane and 7 unit away from the horizontal plane and third quadrant. Then the projections are drawn on paper. The distance between the front view and the side view of the point அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வரைஞ்சாதான் நமக்கு புரியும். பிளேனை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் பிளேனை வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a point is 7 units away from the vertical plane. ஸோ இது vertical plane. இதுலேருந்து எவ்வளோ யூனிட் 7 யூனிட் அவேல இருக்குது. ஸோ இது வந்து 7. இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 7 யூனிட் away from the vertical plane and 5 unit away from the profile plane. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல் பிளேன். ஸோ இதிலிருந்து 5 யூனிட் அவேல இருக்குது. 5 யூனிட்ல இருக்குது இந்த பாயிண்ட். அடுத்தது 7 யூனிட் away from horizontal plane. ஸோ இதுதான் horizontal plane. இதிலேருந்து 7 யூனிட் மேலே இருக்குது. 7 யூனிட்ல இருக்குது. 7 யூனிட்ல இருக்குது. 7 யூனிட்ல இருக்குது. இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போது இதை நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் போட்டுறேன். the projection are drawn on paper. the distance between the front view and the side view. ஸோ அப்போ நான் தப்பாக போட்டேன். இது நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் போடணும். ஒரே நிமிஷம், சாரி, நான் அந்த தேர்ட் குவாட்ரண்ட்டை படிக்காமல் விட்டேன். ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இதை தேர்ட் குவாட்ரண்ட்டில் போடலாம். தேர்ட் குவாட்ரண்ட் இருந்து நமக்கு எப்படி இருக்கும், இது இப்படி, இது இப்படி, அண்ட் இது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் தான் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்போ 7 யூனிட் இது வந்து ஹெச்பியாக இருக்கும் அண்டு இது வந்து விபியாக இருக்கும். இதுதானே தேர்ட் குவாட்ரண்ட். ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அண்ட் இது தேர்ட் குவாட்ரண்ட், அண்ட் இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இப்போ நம்ம போடலாம் 7 யூனிட்ஸ் அவே ஃப்ரம் த வெர்டிக்கல் பிளேன். ஸோ வெர்டிக்கல் பிளேன்லேருந்து 7 யூனிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 யூனிட்டில் இருக்குது. அண்டு 5 யூனிட் அவே ஃப்ரம் த பிக்சர் பிளேன். ஸோ 5 யூனிட் வந்து பிக்சர் பிளேனை பொறுத்து இருக்குது. இது வந்து 5 யூனிட்டு. அண்டு 7 யூனிட் ஃப்ரம் த ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இது வந்து 7 யூனிட். ரைட்டா? ஸோ 7 யூனிட். தேர்ட் குவாட்ரண்ட், கோஆர்டினேட் தேர்டு குவாட்ரண்ட். projection are drawn on the paper. the distance between the front view and the side view. ஃப்ரண்ட் வியூ அப்படின்றது இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. எவ்வளோ யூனிட் இருக்குது? 7 யூனிட் இருக்குது. சைடு வியூன்றது இது இப்படி நம்ம பார்க்குறது, இதுதான் சைடு யூனிட். சைடு வந்து நம்ம இப்படி பார்க்குறது. ஸோ அப்போது கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 7 + 5. சைடு வியூலேருந்து பார்க்கும்போது, டாப் வியூலேருந்து பார்க்கும்போது 7 தெரியும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது 7 தெரியும், சைடு வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ப்ரொஃபைல் பிளேனில் இருக்கிற 5 தெரியும். ஸோ 7 + 5 தட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ? 7, 8, 9, 10, 11, 12. 12 is the correct answer for 23rd question. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த 24th question. இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஒரு கொஸ்டின்னு. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு. என்ன கொடுத்தாங்க? பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் விச் இஸ் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேன், இது ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் இது வெர்டிக்கல் பிளேன். இங்கேருந்து இது எவ்வளோ? 7 மீட்டரில் இருக்குது. அண்ட் 2 மீட்டர் அவே ஃப்ரம் த பிக்சர் பிளேன். ஸோ இதில் நடுவில் அங்கே இருக்கிறது தான் பிக்சர் பிளேன். ஸோ இதுலேருந்து எவ்வளோ இருக்குது? 2 மீட்டர் அவேல இருக்குது. 2 மீட்டர் அவே ஃப்ரம் த பிக்சர் பிளேன், 2 மீட்டரில் இருக்குது. அண்டு என்னது? ஃப்ரம் த பிக்சர் பிளேன். இதில் நல்லா கவனிக்கணும். குவாட்ரண்ட் விச் இஸ் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த ஹரிசாண்டல் அண்ட் 2 மீட்டர் அவே ஃப்ரம் த பிக்சர் பிளேன். Orthographic projection are drawn. What is the distance from the front view to XY reference line? ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து XY ரெஃபரன்ஸ், இதோடைய ஃப்ரண்ட் வியூ, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இது எவ்வளோ mm இருக்குது? இங்கேருந்து பார்த்தா 7 mm தான். 7 தான் அதோட யூனிட்டாக இருக்கும். 7 மீட்டர் அவங்க மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ 24th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24th கொஸ்டினுக்கு 7 தான் கரெக்டான ஆன்சர். ஏ 7 தான் கரெக்ட். ஏன்னா ஃப்ரண்ட் வியூ தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது இதை கெஸ் பண்ணிடலாம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த 7 தான் நமக்கு தெரியும். ரைட்டா? ஸோ அடுத்தது 25th கொஸ்டின் போகலாம்.
a point is என்ன குவாட்ரண்ட்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிக்சர் பிளேன் போட்டுடலாம். a point is 7 units away from the vertical plane. ஸோ இது VP, இது HP. 7 யூனிட் இங்கேருந்து வெர்டிக்கல் பிளேன்லேருந்து இருக்குது. இது வந்து 7 யூனிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன் வந்து 9 யூனிட். இதுலேருந்து 9 யூனிட் இருக்குது. and away from the profile 9 unit away from the profile plane. sorry 9 unit away from the profile plane. ஸோ கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே போட்டுறேன் நான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் இப்படி போட்டால் கூட நமக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இது பிக்சர் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது ஹரிசாண்டல் பிளேன். ஸோ 7 யூனிட் ஃப்ரம் த வெர்டிக்கல் பிளேன். ஸோ இதிலேருந்து 7 யூனிட்டில் இருக்குது. 9 யூனிட் அவே ஃப்ரம் த 7 யூனிட் அவே ஃப்ரம் த வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் பிளேன். ஸோ ஹரிசாண்டல் பிளேன்லேயும் எவ்வளோ தான் இருக்குது யூனிட்டு? 7 தான் இருக்குது. பிக்சர் பிளேனில் இப்போ எவ்வளோ இருக்குது? 9 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து 9 யூனிட் பிக்சர் பிளேனை பொறுத்து இருக்குது, 9 யூனிட். ஸோ அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ட்ரா த பேப்பர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ரண்ட் வியூ அண்ட் த டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ தெரியும்? 7 mm தெரியும். இங்கே டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது 7 தெரியும், டாப் வியூலேருந்து பார்க்கும்போது 7 தெரியும். ஸோ 7 + 7 that is 14 is the correct answer for question number 25. At the next we will move on to 26th question. இது என்ன quadrant? A line AB of length 24 cm is parallel to the vertical plane and perpendicular to the picture plane held on the distance of 5 cm away from the horizontal plane and 6 cm away from the vertical plane. The distance from XY reference line XY line to the line AB is dash centimeter from the top view அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இது குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், அதனால் நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் போட்டுறேன். ஸோ இப்போ இதில் ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். எ லைன் ஆஃப் லென்த் 24 mm. இந்த லைன் வந்து 24 mm லென்த்தில் இருக்குது. இஸ் பேரலல் டு த வெர்டிக்கல் பிளேன். வெர்டிக்கல் பிளேனுக்கு பேரலாக இருக்குது அண்ட் பெர்பெண்டிகுலர் த ப்ரொஃபைல் பிளேன். ஸோ இப்போ இது ப்ரொஃபைல் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது ஹரிசாண்டல் பிளேன். இது பேரலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது விபிக்கு இதில் தான் இந்த லைன் தெரியும். பெர்பெண்டிகுலராக இருந்தால் இது இங்கேருந்து டாட் தான் தெரியும் பிக்சர் பிளேனில். held at the distance of 5 cm away from the horizontal plane. ஸோ இதிலேருந்து இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 cm அண்டு horizontal 6 cm away from the vertical plane. ஸோ இதிலேருந்து இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 cm away from the vertical plane. The distance from the XY reference line is to line AB is. இதோடைய டிஸ்டன்ஸ் XY லைன் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதிலேருந்து இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 26th கொஸ்டின். XY லைன்லேருந்து த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் XY ரெஃபரன்ஸ் லைன் டு த லைன் AB. ஸோ இந்த ஏபிங்கிற லைன் இங்கே இருக்குது. இதோடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபி லைன்லேருந்து வியூ என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் த டாப் வியூ. ஸோ இப்போ இங்கே டாப் வியூலேருந்து பார்த்தா இது விபியை பொறுத்து 6 mm இங்கே தள்ளி இருக்குது. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா 5 mm தள்ளி இருக்குது. ஸோ அப்போ 6 mm தான் கரெக்ட் ஆன்சர். 6 cm தான் கரெக்ட் ஆன்சர். சாரி, 6 cm இஸ் த கரெக்ட் ஆன்சர். 27th question. A line of length 15 cm is on a vertical plane. Make an angle of 50 degree with the horizontal plane. What is the length of the line in the side view? ரைட்டா? ஸோ அப்போது இதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? A line of 15 cm long is a line of length 15 cm on vertical plane makes an angle of 50 degree with the horizontal plane. ஸோ இப்போ இந்த லைன் எப்படி இருக்குன்னா இங்கேருந்து ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்து 50 டிகிரி. ஸோ அது வெர்டிக்கல் பிளேனில் தெரியும். இந்த லைனோடைய லென்த்து, ஸோ இதான் அதோடைய லைன்னா இதோட லென்த்து 15 cm கொடுத்துருக்காங்க. இதோடைய சைடு வியூ, இங்கேருந்து பார்க்குற சைடு வியூ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது இந்த டயக்ராம் அப்படியே போட்டால் இந்த லைனோட லென்த் எவ்வளோ இருக்குது? 15 cm இருக்குது. இதோடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? 50 டிகிரி இருக்குது. இந்த இடம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ sin θ that is equal to
ஓபிபி டிவைடட் பை ஹைபாட்னஸு. ஹைபாட்னஸ் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ சைன் 50 தட் இஸ் ஈக்குவல் டு ஓபிபி டிவைடட் பை 15 தான் லைனோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 15 போட்டிங்கன்னா சைன் 50 இன்ட்டு 15 that is equal to OPP. ஸோ இப்போ இந்த OPP வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கால்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், 11.49 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 11.49 ரைட்டா. ஸோ இதுதான் 27th கொஸ்டின். 28th கொஸ்டின் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ 20 வாட் இஸ் த அடிஷ்னல் தேர்ட் வியூ ஆன் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் இன் ஜென்ரல் ஃபார் சிம்பிள் ஆப்ஜெக்ட். அடிஷ்னல் தேர்ட் வியூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது இந்த லைனை நம்ம இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட் வியூ, இங்கேருந்து பார்த்தா இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ, இங்கேருந்து பார்த்தா இது டாப் வியூ. இன்னொரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் கண்டிப்பாக சைடு வியூவாக தான் இருக்க முடியும். ஆன்சர் இஸ் சி, தட் இஸ் சைடு வியூ. அடுத்தது த சைடு வியூ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஷோன் ஆன். சைடு வியூ நமக்கு எப்பயுமே எதில் சொல்லுவாங்க, நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ப்ரொஃபைல் பிளேன் தான். அடுத்தது the line is formed by intersection of principal plane is called. The line is formed by intersection of principal plane is called என்னன்னு கேட்டிருக்காங்க. A line is formed by intersection of principal plane is called line of intersection. ஏன் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் பிளேனா இதான். ஸோ இதில் வந்து ரெண்டு லைன் ஒன்றா மோதிச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லலாம், லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லலாம். ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்ல முடியாது, ஆரிஜின் லைன் சொல்ல முடியாது, ப்ரொஜெக்ஷன் லைன்னு சொல்ல முடியாது. ப்ரொஜெக்ஷன் லைன்னா இதுதான். இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல முட்டுச்சுன்னா அது லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லலாம் ரைட்டா. ஸோ மொத்தம் 30 கொஸ்டின் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.